வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நான் அந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் சொல்கிற ஸ்டாக் வந்து ஆக்சுவலி பிடிக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து ஏன்னா நம்ம இது போடுறதுக்கு டேட்டா நான் 4 hours 5 hours கிட்ட நான் வந்து உட்காந்து அதை ஒர்க் பண்ணி டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கு வந்து போகிறீங்க. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து அந்த அன்வான்ட் நீங்கள் சொல்கிற அந்த ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்டேஷன் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அதே மாதிரி நெஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கிற நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் இதை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம எடுத்த ஸ்டாக்ஸு நம்ம இன்றைக்கி என்ன புக் பண்ணோம் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸில் நீங்கள் என்ன ஆப்ஷன் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அந்த லெவல் மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நிஃப்டியும், பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எண்ட் ஆஃப் த எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் அந்த ஸ்டாக்ஸை நான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்லேயோ, மிடில்லையோ, லாஸ்ட்லேயோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குப்பீட் நம்ம வாங்கியிருந்தோம். பை பார்த்தீங்கன்னா 372 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 374 நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணல. ஆனால் வந்து 374 நம்ம வந்து விட்டோம். என்னோட ஹை பார்த்தீங்கன்னா 374 90 போயிருக்கு. என்ட்ரஸ் நம்ம வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தோம் 1245 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 1270 ரூபா போயிருந்துச்சு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ரெண்டாவது டார்கெட் ஹிட் ஆகல. 1272 ரூபா வந்து இதோட ஹை. அடுத்து பேன்கோ இந்தியா நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். 715 ரூபாய் நம்ம பை பண்ணியிருந்தோம். 725 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். ஹை பார்த்தீங்கன்னா 730 ரூபாய்க்கு போயிருக்கு இன்றைக்கி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம பை பண்ணியிருந்தோம் 1000 ரூபாய்க்கு, ஆனால் செல் பண்ணல, நம்ம டார்கெட் ஹிட் ஆகல. அதே மாதிரி இண்டஸ்லேண்ட் பேங்க் நம்ம பை பண்ணியிருந்தோம் 870 ரூபாய்க்கு. நம்ம இதையும் செல் பண்ணல, நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். நாளைக்காண்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்காக நீங்கள் வந்து நெஃப்டி நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்காண்டி 26,050க்கு மேலே நீங்கள் வந்து க்ளோஸ் ஆகிறப்ப நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 26,100 CE. இதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிறப்போ பட்சம் மட்டும் நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருக்க சென்டிமெண்ட்டில் 25,950 PE 25,950 PE நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா 25,990 இதுக்கு கீழே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிறப்போ 25,950 PE நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து நிஃப்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ராட் இண்டியா, ராட் NAVER இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வால்யூம் ரொம்ப அதிகமாக விழுந்திருக்கு. எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கோசிங் வந்ததுன்னா உங்களுக்கு ORB உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகலை. நாளைக்கு நீங்கள் பை பண்ண வேண்டிய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா 30 பைசாக்கு மேலே. அதாவது நீங்கள் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 17 பைசா உங்களுக்கு இதாக இருக்குது. 161 ரூபான்னு வச்சுக்கோங்க. 161 ரூபா வச்சுக்கிட்டு உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எபோவ் 59,400 நீங்கள் வந்து இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து CE ஆகும். அதாவது மினிமம் 5 மினிட்ஸ் கேண்டில் 59,320க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கணும். அப்போ வந்து நீங்கள் 59,300 CE நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புட்டு, அதாவது 59,100க்கு கீழே இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து புட்டு வாட்ச் பண்ணுங்கள். புட்டு டார்கெட்டு நான் கொடுத்துருக்கிறது இல்லாமல் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி என்ன பேங்க் நிஃப்டி வந்து ஆப்ஷன் வாங்கினோம் நம்ம வந்து அப்லோட் பண்ணல. ஏன்னா அதை வந்து வியூவர்ஸுக்கு வந்து பார்க்க பிடிக்கல. அதனால் நம்ம வந்து அப்லோட் பண்ணல. ஓகே, இனிமேல் நான் அதை அப்லோட் பண்ண வேண்டாம்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 85,300. நீங்கள் ஃபாஸ்ட் மூவ் அப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ உங்களுக்கு US மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. US மார்க்கெட் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. US மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. US மார்க்கெட் உங்களுக்கு வந்து க்ரீனாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் மோஸ்ட்லி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு பெட்ரோநெட்டு நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுலேயும் நான் அதுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக விழுந்திருக்கு. நீங்கள் பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இங்கே பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனில்
கரெக்டாக வந்து ரூ. 278.30. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 280.95. நாளைக்கு வால்யூம் எவ்வளோ விழுகுது, நாளைக்கு ஓஆர்பி படி இங்கே ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லைக் என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 281.50 மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டாப் லாஸாக ரூ. 278.90 வச்சுக்கோங்க. டார்கெட் ஒன்றா ரூ. 283.50. டார்கெட் ரெண்டாக ரூ. 285 நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நாளைக்கான ஸ்டாக் பெட்ரோநெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லைக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 85,200க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 85,200 சிஇயாகவும், அதாவது இந்த மணியாகவும் நீங்கள் வாங்க. அப்படி இல்லை அவுட் ஆஃப் த மணியாகவும் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து கன்சால்டேட் அதாவது பேரிஷாக இருக்கிற பட்சத்தில், அதாவது 85,000 பேரிஷாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 85,000 பிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் டார்கெட் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நேற்று நம்ம அனலைஸ் படி என்னென்ன ஸ்டாக் பார்த்தோம்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் IMFA. இந்த ஸ்டாக் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் ஏன்னா உங்களுக்கு வால்யூம் அதிகமாக விழுந்திருக்கு. உங்களுக்கு வந்து லைக் நாளைக்கு நீங்கள் இன்ட்ராடேக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எபோவ் ரூ. 1,403 இருக்கும்போது நீங்கள் வந்து இதை நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைக் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. என்னோட பை எபோவ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரூ. 1,403 மேலே. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,388 நம்மளோட வந்து ஸ்டாப் லாஸு. நம்ம டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா 1,425. நம்ம டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா 1,445. இதான் நம்மளோட டார்கெட் 1, டார்கெட் 2. நீங்கள் வந்து லைக் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு எக்ஸெட், HEXT. இந்த ஸ்டாக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸெட் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் ரூ. 789, அதாவது ரூ. 789 மேலே, அதாவது ரூ. 789.50. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதை வந்து பை பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி. உங்களோட டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா ரூ. 805 செட் பண்ணிக்கோங்க. டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா ரூ. 818 செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டவுனில் போயிட்டு ஒரு புல் பேக் ஆகிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக மொமெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பில்ட் ஆகுது. அதனால் நீங்கள் வந்து இதை நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம வந்து இது பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை நேற்று ரெக்கமெண்ட் பண்ணல. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மிட்வெஸ்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக் தான் அது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இதை சஜஸ்ட் பண்ணல. ஆனால் இன்றைக்கி நல்ல மொமெண்ட்டும் நல்ல வால்யூம் கேப் அப்பில் தான் இது வந்து ஓப்பன் ஆச்சு. நாளைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1,495 மேலே, அதாவது 1,400 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ரூ. 1,993. ஆனால் நீங்கள் ரூ. 95 மேலே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டார்கெட் பார்த்தீங்கன்னா ரூ. 1,525 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் ரூ. 1,550 செகண்ட் டார்கெட்டாகவும் நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு MMFL. இதுதான் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இன்றைக்கி க்ளோஸ் ஆனதே 3 க்ரீன் கேண்டில் தான் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நாளைக்கு இப்படியே வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அதாவது அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகான்னு பாருங்கள். நீங்கள் பிரேக் அவுட் ஆக வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 367 மேலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரூ. 367 பிரேக் அவுட் ஆச்சுன்னா டார்கெட் 1 ரூ. 372, டார்கெட் 2 ரூ. 378 நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ஹையர் ஆன் ஹை பேட்டர்னில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து நீங்கள் இந்த 2 டார்கெட்டையும் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜ் லைக் ஐடி செக்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே, இப்போ கோஃபோர்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூ. 1,972. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 77 உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கு.
இதோட ரேஞ்ச் இப்படியே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரூ. 75 கரெக்டாக ரூ. 75க்கு மேலே நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நல்லா ஏறிட்டு இறங்கியிருக்கான். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1940 இருந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் 1 98ஆகவும் 1998ஆகவும் டார்கெட் 2 2005ஆகவும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷேர் வந்து GAEL பார்த்துக்கோங்க. GAEL கெயில் ஷேரு. கெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரூ. 172 மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? டார்கெட் வந்து ரூ. 175 ரூ. 177 நீங்கள் அப்படி செட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணிவிட்டு கெயில் ஷோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண ஸ்டாக்கு JK டயர் வந்து வாட்ச் பண்ணுங்கள். JK டயர் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். JK டயர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி இவன் பாட்டமுக்கு வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. சரிங்களா? உங்களோட அப் ட்ரெண்டில் தான் இருக்கான். நீங்கள் நாளைக்கு JKL நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது ரூ. 474 உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரூ. 475 மேலே நீங்கள் பை பண்ணுங்கள். ரூ. 479 வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். ரூ. 484 உங்களுக்கு வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 468 உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க. ரூ. 68.90 சம்திங் நீங்கள் அதை வந்து ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்க நாளைக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, மெயினாக நீங்கள் நாளைக்கு அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்டாக்லேயுமே எல்லா ஸ்டாக்ஸையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நான் மேஜராக நாளைக்கு நான் உங்களுக்கு மேஜராக நான் பார்க்க சொல்ல வேண்டிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட், IMFA, கோஃபோர்ஜ். இது மூணையும் வந்து நீங்கள் வந்து மேஜராக பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு அன்வான்டாக இருக்க கண்டென்ட் நம்ம எதுவுமே வந்து போட போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு வேளை அந்த கண்டென்ட் வேணும்னா நீங்கள் வந்து தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும். சரிங்களா? நான் வந்து வியூஸை வச்சு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ அது மட்டும் தான் நம்ம சேனலில் போடுவோம். அது இல்லாமல் நம்ம எதுவுமே போட மாட்டோம். இன்றைக்கி நம்ம சஜஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்மளோட ORB ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து, அதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.